ரீசெண்டாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. அதாவது கேட் எக்ஸாமையும் அது மட்டும் இல்லாமல் ஜேடபிள்யூ மெயின் அண்ட் ஜேடபிள்யூ அட்வான்ஸையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வந்து கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து சேனல் அப்லோட் பண்ணிட்டேன். பட் இது ரெண்டுக்குமே கம்பேரே வந்து பண்ண முடியாது. கேட் அப்படிங்கிறது பிஜிக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஜேடபிள்யூ மெயின் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் அப்படிங்கிறது யூஜிக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். உங்களுக்கு ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. பட் ரெண்டுமே வந்து பர்பஸ் அப்படின்னா ஐஐடி என்ஐடி மாதிரியான காலேஜில் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா யூஜிக்கு வந்து ஜேடபிள்யூ மெயின் ஜேடபிள்யூ அட்வான்ஸ், அதாவது ஜேஇஇ மெயின் அப்படி வந்து சொல்லுவாங்க. ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படி வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் எழுதி அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 லட்சம் ரேங்க் லிஸ்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா ஜேடபிள்யூ அட்வான்ஸ்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ ஜேடபிள்யூ மெயின் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஐடி ட்ரிபிள் இந்த மாதிரியான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணி ஜேடபிள்யூ அட்வான்ஸும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஐடியில் வந்து அட்மிஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இதுவே கேட் அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா இதுவும் வந்து ஐஐடி என்ஐடியில் அட்மிஷன் வாங்கலாம். பட் எம்இ எம்டெக் கோர்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ பிடெக் நீங்கள் ஐஐடி என்ஐடியில் படிக்கணும் அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு +1 +2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரெலவெண்ட்டான குரூப் ப்ளஸ் 75% மேலே வச்சிருக்கணும். இதுவே எம்ஏ எம்டெக் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா இன்ஜினியரிங்கோ இல்லை எம்எஸ்சியோ எம்சிஏவோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அது ஸ்கோர் பேஸில் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். சிஓஏபி சிசிஎம்டி இந்த மாதிரி கவுன்சிலிங் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் ஸ்கோர் பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐஐடி என்ஐடியில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கேட் எக்ஸாமோட ஸ்கோரோட வேலிட்டி 3 இயர்ஸ். இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய பர்பஸ் இருக்குது. பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் வாங்கலாம், ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பிஹெச்டி பண்ணீங்க அப்படின்னா ஸ்டைஃபன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜேஆர்எஃப் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதான் ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டத்தோட பர்பஸும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு.